ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஷூஸ் vlog. இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் காமிச்சிட்ருக்கேன். லாங் வீடியோவாக ரெசிபி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் பன்னீர் சீஸ் ஸ்ப்ரெட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வெங்காயம், பன்னீர், சீஸ் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்களாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை வந்துட்டு இந்த சாப்பர் பவுலில் தான் நான் வந்து பண்ணிக்குவேன். ஏன்னா எனக்கு வெங்காயம் பெருசாக இருந்தால் பிடிக்காது. அதே மாதிரி நிறைய கிட்ஸ்க்கு வந்துட்டு வெங்காயம் வாயில் பட்டால் கூட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்யும் போது. ஸோ நம்ம பன்னீரை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும், தேங்காய் மாதிரி. ஸோ அதுக்குள்ளே நான் பிளிங்கிட்டில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எனக்கு என்னவோ ஸ்வீட் கிரேவிங்ஸாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆர்டர் போட்டுக்கினேன். ஸோ என்னென்னா, என்னோடய வீடியோஸ் வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது, லைக்ஸும் வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கூட தக்காளியும் போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும், தக்காளி வேக. ஸோ எனக்கு என்னென்னா, கிச்சன் வந்து அழுக்காக இருக்கக்கூடாது. நான் சமையல் செய்யும் போதே கிச்சனும் சேர்த்து க்ளீன் பண்ணிப்பேன். எவ்வளோ பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது எனக்கு தெரியாது. பட் இப்படி செஞ்சுக்கினா கையோட 2 வேலையும் முடியும். அதனால தான் நான் அப்படி பண்ணிப்பேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து வீடியோஸ் டிலேவாக போட்டுட்ருக்கேன். என்னவோ எனக்கு வியூஸே வர மாட்டேங்குது. ஸோ ஸ்பைசஸ் எல்லாம் இது தான் ஆட் பண்ணோம். பச்சை மிளகா, மஞ்சாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள். ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன் நான். இது தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நடுவுலையே நான் கொஞ்சம் ஹாட் வாட்டரும் குடிச்சிக்கிட்டேன், ஹனி போட்டு. ஸோ இது நல்லா வெந்த உடனே இது கூட வந்து பன்னீரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு வச்சிடணும். ஸோ அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பன்னீர் நல்லாவே வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. ஸோ இது கூடயே வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறேன் இப்போது. ஏன்னா இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது குக் ஆகிட்ட பிறகு ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு ரொம்ப வேக வச்சா நல்லாவும் இருக்காது. ஸோ இதுக்கு மயோனிஸ் தேவைப்படாது, சாஸ் தேவைப்படாது. ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா பன்னீர் வந்து ரிச் ப்ரோட்டீன் இல்லையா, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, லிட் போட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நானும் சப்பாத்தி வந்து நல்லா உருட்டி அதில் தான் இப்போ ஸ்டஃப் பண்ணி நான் வைக்க போகிறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீஸ் ஸ்ப்ரெட்டெல்லாம் போட்டு அந்த ஸ்டஃபிங்கெல்லாம் போட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு பனானா மில்க் ஷேக் கூட தான் கொடுத்துருந்தேன். இது கிட்ஸுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.